2 வருடமா அந்த மக்கள் என்ன பண்றாங்க, ஒரு பெரிய திரைப்படம் வரப்போகுதுங்கிற மாதிரியான ஒரு இதோட போய் நிக்கிறாங்க. இவங்க பேசுன அந்த பிரச்சனைகள்லாம் விஜய் பேசல. பிரச்சனையை பேசுனது இவங்க. அறுவடை பண்ணது விஜய். அவர். சனாதனத்தை ஒழிப்புன்னு சொன்னீங்களடா, இப்ப வாங்கடா அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும். 234ல ஒரே ஒரு இடத்துல மட்டும், அதுவும் அதிமுக போட்ட பிச்சையில ஜெயிக்கிறேன்னா சனாதனமா ஜெயிச்சதீங்க, திராவிடம் தான் ஜெயிச்சு. ஆனா அவங்க விஜயை கொண்டாடுறதுக்கான காரணம் வேற ஒண்ணுல விட விஜயை தான் பக்கம் இழுக்கணும்னு விரும்புறாங்க. இனிமேல் நீங்க வந்து திமுக குறை சொல்ல முடியாது, அதிமுக குறை சொல்ல முடியாது. நீங்க ஆட்சி அமைச்சிட்டீங்க. இப்போ இந்த நெருக்கடியை எப்படி எதிர்கொள்ள போகிறார்? அவர் வெளிவந்து தானே ஆகணும். அவர் பேட்டியே தரலையே விஜய். 2 ஆண்டுகள்ல வெற்றி பெற்றதுக்கு பிறகும் அவரு இல்ல இந்த இடத்துல ஊடகத்தை சந்திக்க முடியல அப்படிங்கிறப்போ வந்து அது மோடி சந்திக்கிறது. இங்க இருக்கிற போட்டி அரசு திமுக, அதிமுக, தாவேக போட்டியெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். பிராமண கடப்பாறைன்னு தூக்கிட்டு வந்து சீமானு தூக்கி நீச்சு தூக்கி போட்டான். ஷர்மிளா டாக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கப்போவர் மே 17 இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் தோழர் திருமுருகன் காந்தி அவர்கள். வணக்கம். வணக்கம். தாவேகா ஒரு புதிய சக்தியாக ஒரு 2 வருடங்கள்ல உருவாகி இன்றைக்கு அவங்க ஆட்சி அமைக்க போறாங்க. ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மை இடங்கள் இல்லாட்டியும் முற்போக்கு சக்திகளினுடைய ஆதரவால இன்னைக்கு சிபிஎம் ஒருவேளை தாவேகா எங்களை அழைத்தால் அதை பற்றி பரிசீலனை செய்வோம்னு சொல்றாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் அதே நிலைப்பாட்டில் தான் இருக்கிறத பார்க்க முடியுது. காங்கிரஸ் கிட்டத்தட்ட ஏற்கனவே பேச்சுவார்த்தை தொடங்கிட்டதாகவும் சொல்லப்படுது. தமிழக வெற்றி கழகம் அப்படின்றது ஒரு பக்கம் எளிய மக்கள்ல இருந்து வந்திருக்காங்க, கேண்டிடேட்ஸ் எல்லாம் யாருன்னே தெரியல, நிறைய தலித் வேட்பாளர்கள் இருக்காங்க. கொளத்தூரில் நின்று வெற்றி பெற்ற விஎஸ் பாபுவும் ஒரு தலித் வேட்பாளர் தான். சீனிவாச சேதுபதினு இன்னொரு கேண்டிடேட், அவரும் தலித் வேட்பாளர், பொது தொகுதியில் நின்று வெற்றி பெற்றிருக்காருன்னெலாம் அந்த மாதிரி முற்போக்கான சில செய்திகளை பார்க்க முடியுது. ஆனால் அதை வைத்து மட்டுமே இவர்கள் நல்ல ஆட்சியை கொடுத்துருவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்க முடியுமா? நீங்க எப்படி அதை பார்க்குறீங்க? இல்லை, நம்ம இந்த தேர்தலை ஆய்வு பண்ணுறதுக்கான போதுமான தகவல் வரணும். ஒன்று, வேட்பாளர்களை பார்த்து மக்கள் ஓட்டு போடல. தாவேகா பொறுத்தவரை அவர்கள் வந்து விஜய் என்கின்ற பிம்பத்திற்கு அவர் மீதான அன்புக்கு அடிப்படையில் தான் வாக்களிச்சிருக்கிறாங்க. இவர் இந்த வேட்பாளர், அவர் பின்னணி இது அப்படியெல்லாம் பார்த்தெல்லாம் மக்கள் ஓட்டளிச்ச மத்தியில் பல இடங்கள் நாங்களும் தேர்தல் பிரச்சாரத்தில் பார்த்துருக்குறோம். எங்கேயுமே யார் வேட்பாளருங்கிற முன்னிலையெல்லாம் இருக்கிற மாதிரிலாம் நம்ம வந்து பார்க்கல. அப்படி ஒரு பெரிய நோட்டீஸை கூட அதிகமாக பார்த்ததில்லை. அதனால வந்து இது அவர் விஜய்ங்கிற பிம்பம் அதன் அடிப்படையில் மட்டும்தான் மக்கள் வாக்களிச்சிருக்கிறாங்களே ஒழிய, இந்த வாக்காளர் வந்து இப்படிப்பட்ட பின்னணி கொண்டவர், எளிமையானவர் அல்லது தலித்துகளாக இருக்கக்கூடிய மக்கள் இங்கே வந்து நிறுத்தப்பட்டிருக்கிறாங்க அப்படிலாம் அவங்க பார்க்குற மாதிரி இல்லை. எப்படி ஒரு இதுக்கு தியேட்டருக்கு நீங்கள் போகும்பொழுது பக்கத்தில் யார் உட்காந்துருக்காங்கிறது நீங்கள் கவலைப்படுறது இல்லையோ, அங்கே தான் சினிமா பார்க்குற இடத்துல தான் நம்மளால ஜாதி மதம்லாம் பார்க்க மாட்டான். அதே மாதிரி தான் அதே தன்மையில் தான் இங்கே வந்து அவங்க எந்த வேறுபாடையும் ஒற்றை முகம், அந்த அந்த அவர் மீதான ஒரு அன்பு, ஒரு ரசிகர் தன்மை அப்படிங்கிற அவர் மீதான ஒரு நம்பிக்கை, இது அடிப்படையில் தான் வாக்களிச்சிருக்காங்களே ஒழிய இந்த வேட்பாளர்கள் அவருடைய கட்சியை வெளிப்படுத்தலை. அவர் தான் எல்லா வேட்பாளர்களுக்குமான வெற்றியை வாங்கி கொடுத்துருக்காரு. அப்படிதான் நம்ம வந்து உண்மையை வந்து களத்தில் பார்க்க முடியுது. நீங்களும் பெரியாரை முன்னிறுத்தி தான் அரசியல் பண்றீங்க. அவரும் பெரியார், அம்பேத்கர், இடதுசாரி அரசியலை தான் தொட்டு அவரும் அரசியல் பண்றதாக சொல்றாரு. திராவிடமும் தமிழ் தேசியமும் என்னுடைய இரு கண்கள்னு சொல்றாரு. ஆனால் அது ஆட்சியில எந்த அளவுக்கு அது இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாரு அப்படின்றது வரக்கூடிய காலங்களில் தான் நம்ம பார்க்கணும். அது எப்படி நீங்க எடுத்துக்கிறீங்க? இல்லை, அவர் வந்து திராவிட எதிர்ப்பை பேசல சீமானை போல, தமிழ் தேசிய எதிர்ப்பையும் வந்து முன்வைக்கல. அது குறித்து அவர் விளக்கமாக பேசினாருன்னா 2 வருஷத்துல பேசலாம். ஆனால் அது எதிர்நிலையாக வந்து எடுக்கல. பெரியார் சிலைக்கு மரியாதை செய்கிறத அவர் செஞ்சார். அவர் மாவீரம் போற்றுதும்னு சொல்லி மாவீரர் நாளப்போ ஒரு ட்வீட் தான் போடுறாரு. அதிகமாக அவங்க அவ்வளோதான் பண்ணுறாங்க. அவங்க மறுக்கலை. பிஜேபியை போலவோ சீமானை போலவோ முற்றிலுமாக பெரியாரை அவமானப்படுத்துவது, கொச்சைப்படுத்துவது அப்படிங்கிற ஒரு ஒரு பண்பை அவங்க வெளிப்படுத்தலை. இப்போ அந்த தமிழ் தேசியமும் திராவிடமும் வந்து படிநிலைகள் அப்படிங்கிறது நம்ம மே 17க்கும் நீண்ட காலமாக 17 வருடமாக நம்ம பேசிட்டு தான் வரோம். அதே மாதிரி ஒரு அரசியலை தான் அவர் வந்து முன்வைக்கிறார். தமிழ் தேசியத்தையும் திராவிடத்தையும் ஏற்றுக்கொண்ட அரசியல் அப்படின்னு சொல்லி முன்வைக்கிறார். கொள்கை ரீதியாக அவர் இன்னும் விளக்கி பேசக்கூடிய ஒரு 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 நிகழ்ச்சிகள் நடந்ததுன்னா நம்ம அதை பற்றியான மதிப்பீடுகள் அவர் என்ன மாதிரியாக அது புரிந்திருக்கான்றதை நம்ம பார்க்க முடியும். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி சொல்லுவதை போல மதவெறியை முன்னிலைப்படுத்துவதோ அல்லது ஜாதியை முன்னிலைப்படுத்துவதையோ அவர் செய்யலை. அந்த அந்த மாதிரியான வெறுப்பு அரசியல் என்பது அங்கே முன்வைக்கப்படலை. எல்லாரும் இணைக்கிற அரசியல் தான் முன்வைக்கப்பட்டிருக்குது. அதில் அப்படிதான் அவர் பேசியிருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் வந்து திராவிடம் என்கின்ற அந்த அரசியலுக்கான ஒரு சூழல் இங்கே இருந்துக்கிட்டே தான் இருக்குது. திமுக அதிமுக இல்லைனாலும் கூட
அன்றைக்கு விஜயகாந்த் வந்தப்போ விஜயகாந்தும் அப்படிதான் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தான் வச்சிருந்தாரு. இவருக்கும் வந்து தமிழக வெற்றிக் கழகத்திலயும் திராவிடத்தை ஏற்றுக்கொண்டு, பெரியாரை ஏற்றுக்கொண்டு தான் அரசியல் செய்கிறார். அதனால அது வந்து நம்ம வந்து திராவிடத்திலும் தமிழ்நாடு விலகி போகலைங்கிறத நம்ம வந்து ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியும் இதுல. இதுல டெல்லி விசஸ் தமிழ்நாடுன்ற ஒரு பிரச்சாரத்த வந்து திமுக முன்னெடுத்தது. டெல்லியினுடைய திமுகவை தவிர இங்க யார் ஆட்சி அமைத்தாலும் அது வந்து டெல்லியினுடைய ஆளுகைக்கு ஆட்பட்டு ஒரு அரசியல் கட்சியாகத்தான் இது நடத்த முடியும். அந்த ஆட்சி அப்படியா தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியாகத்தான் விஜயம் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் ஏற்பட போகுதா? இல்ல டெல்லியினுடைய கண்ட்ரோலுக்கு விஜய் போயிடுவாரான்ற பல சந்தேகங்கள் இப்பயே அந்த சந்தேகங்கள் வருது. அது எதிர்க்கட்சிகள் விமர்சனம் பண்றாங்கன்றத பார்க்கிறோம். அது நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? இப்ப தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு தனித்துவமான அரசியல் இருக்குது. தமிழ்நாடு அரசியலை வந்து கட்டமைச்ச ஒரு பாணி வந்து டெல்லி அரசுக்கும் தமிழர்களுக்குமான முரண்பாடு தான் தமிழ்நாட்டின் அரசியலாக 60 ஆண்டு காலமாக இருக்கு. காமராஜர் ஆட்சி காலம் வந்து நீக்கப்பட்டதுக்கான காரணம், அன்றைய காங்கிரஸ் ஆட்சி நீக்கப்பட்டதுக்கு காரணம் வந்து டெல்லி அரசு தமிழர் உணர்வுகளை புரிந்து கொள்ளாதது. தமிழ்நாட்டு இடஒதுக்கீடை பற்றி கவலைப்படாமல் எதிர்நிலை எடுத்தது. தமிழ்நாடுன்ற பேர் வைக்கிறதையே வந்து அனுமதிக்காமல் போனது. இந்தியை திணிப்பது போன்ற எதேச்சதிகாரமான வேலைகளை அன்றைய நேரு அரசு மேற்கொண்டது. சாஸ்திரி அரசும் அதை செஞ்சது. காங்கிரஸ் அரசு அதை அது செஞ்சது. அப்பவே அதை எதிர்த்து நின்று தான் தமிழ்நாடு போராடி, டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்குமான முரண்பாடுகள தான் முதன்மை முரண்பாடாக தமிழ்நாடு பார்க்குது. என்றைக்குமே அதுதான் முதன்மை முரண்பாடா நம்மளுக்கு இருக்குது. அதற்கு பிறகு தான் மாநிலத்துக்குள்ளான இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு இடையேயான வேறுபாடுகள், கட்சிக்கு இடையேயான முரண்பாடுகள்ங்கிறது அதுக்கப்புறம் தான் நம்ம 2வது கட்டமா தான் வந்து பார்க்குறோம். அப்ப அந்த இடத்துல திமுக வந்து முதன்மை முரண்பாட முன்னாடி வச்சாங்க. பாரதிய ஜனதா கட்சி வந்து நம்ம தமிழ்நாடை வந்து நசுக்க பார்க்கிறது. ஆக பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான சண்டை அப்படிங்கிற முதன்மை முரண்பாட வந்து அவங்க வச்சாங்க. விஜய் வந்து என்ன வச்சாருன்னா, முதன்மை முரண்பாடு அப்படிங்கிறத ஏத்துக்கிறோம். ஆனா, அது குறித்தான எந்த இதுவும் பேசல. அது குறித்தான தீவிரமான எந்த நிலைப்பாட்டையும் அவங்க எடுக்கல. அதுக்கான நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கல. அவங்க வந்து திமுகவுக்கு எதிர் அரசியல மட்டுமே தான் முன்னிலைப்படுத்தக்கூடிய ஒரு அரசியல் வந்து அவருடைய அரசியலாக முன் வச்சாங்க அவங்க. அப்ப மாநில தேர்தல் அப்படிங்கிற பொழுது இந்த வாதம் வந்து மக்கள் கவனத்துக்கு போனதாக தான் நம்ம பார்க்க முடிகிறதா இருக்கு. இப்ப முதன்மை முரண்பாடாக இருக்கக்கூடிய இந்திய அரசோடு ஆன முரண்பாடு என்ன? அப்படிங்கிற குறித்து அவர் இனி வருங்காலத்துல இனிமேல் தான் அதை எதிர்கொள்ளப் போகிறார். ஏன்னா வந்து திமுக ஆட்சி காலத்திலும் சரி, அதற்கு முன்பு இருந்த அதிமுக ஆட்சி காலத்திலும். அன்றைய அதிமுக எடப்பாடியார் காலத்தில் பாஜகவோடு நெருக்கமாக தான் இருந்தாங்க. சேர்ந்த ஒரு கூட்டணி ஆட்சி தான் அது. அப்படி ஆட்சியிலேயும் கூட நம்ம தமிழ்நாட்டு உரிமைகள் மறுக்கப்பட்டே தான் வந்தது. அதையெல்லாம் அன்றைக்கு எடப்பாடியார் அரசு ஏற்றுக்கொண்டது. திமுக ஆட்சி காலத்துல வந்து ஒன்றிய அரசுங்கிறது நம்மளுக்கு எல்லா உரிமைகள்லயும் நெருக்கடி கொடுப்பதை வேலையா வச்சிருந்தாங்க. நம்ம தீர்மானங்கள் நிறைவேற்ற விடாம பண்ணியிருந்தாங்க. சட்டங்கள் நிறைவேற்ற விடாம பண்ணியிருந்தாங்க. நிதி கொடுக்காம பண்ணியிருந்தாங்க. இதையெல்லாம் இந்தியை திணிப்பது போன்ற வேலைகள்லாம் செஞ்சாங்க. எதிர்த்து சண்டைக்கு தான் அவங்க வந்து 5 ஆண்டுகள்ல போனாங்க. அதனால பாஜக என்பது ஒரு முதன்மை முரண்பாடா அவங்க வெளிய வச்சாங்க. ஆனா, இந்த எந்த போராட்டத்திலும் பங்கெடுக்காத ஒரு 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 நபராக அல்லது கட்சியாக தமிழக வெற்றிக் கழகம் வருது. அவங்க இந்த 10 ஆண்டு காலமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய நெருக்கடி எதிலயுமே முகம் கொடுக்காத ஒருவராக விஜய் இருக்கிறார். இந்த நெருக்கடி குறித்து எந்த இடத்திலும் எதிர்வினை ஆற்றாத இடத்துல வந்து அவர் வந்து தன் கட்சியை வளர்த்தெடுத்துட்டார். இனிமேல் தான் அந்த பிரச்சனைகளை அவர் எதிர்கொள்ளப் போகிறார். ஆட்சி அமைச்சருக்கு எதிர்கொள்ளப் போகிறார். அந்த இடத்துல அந்த முதன்மை இனிமேல் நீங்க வந்து திமுக குறை சொல்ல முடியாது, அதிமுக குறை சொல்ல முடியாது. நீங்க ஆட்சி அமைச்சிட்டீங்க. இப்போ இந்த நெருக்கடியை எப்படி எதிர்கொள்ளப் போகிறார்? அல்லது இந்த நெருக்கடியை வந்து எப்படி பாஜக கட்டமைக்கப் போகிறது? அதுக்கு வந்து இவருடைய எதிர்வினை என்னவா இருக்குங்கிறத நம்ம இனிமேல் தான் பார்க்க வேண்டியது இருக்கும். அதனால இந்த அ 2 தன்மையும் நம்ம வந்து புரிஞ்சுக்க வேண்டியதா நான் பார்க்குறேன் அதுல. இந்த தேர்தல் நீங்க எப்படி அனலைஸ் பண்றீங்க? ஏன்னா நீங்களும் திமுக திமுக கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் அ பிரச்சாரம் பண்ணீங்க, ஆதரவு குடுத்தீங்க. குறிப்பா அவிநாசி தொகுதியாக இருக்கட்டும், எஸ்டிபிஐக்கெல்லாம் ஆதரவு குடுத்திருந்தீங்க. ஆனால் அவங்கலாம் தோல்வியுற்றிருக்காங்க. குறிப்பா ஆயிரம் விளக்குல எழிலன் அவர்களும் தோல்வியுற்றிருக்காரு. இந்த தேர்தல மே 17க்கும் எப்படி அனலைஸ் பண்றீங்க? எப்படி பார்க்கிறீங்க? திமுகவுடைய பரப்புரை இப்ப நாங்க வந்து கூட்டணி கட்சிகளுக்கு தான் பேசுவோம். அ குறிப்பா வந்து விடுதலை சிறுத்தைகள், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம், கம்யூனிஸ்டுகள், இஸ்லாமிய அமைப்புகள், இது போல ஜனநாயக சக்திகளாக போராட்ட களத்தில் நிற்கக்கூடிய அமைப்புகளுக்கு தான் கடந்ததிலயும் பரப்புரை செஞ்சோம். அதுக்கு முன்னாடியும் பரப்புரை செய்தோம். இந்த இதுலயும் அதுக்கான பரப்புரையை மேற்கொண்டோம். இப்ப இந்த கடந்த 2021 தேர்தலுக்கும், இப்ப இருக்கக்கூடிய தேர்தல்லயுமே திமுக தரப்புல நடந்த ஒரு குறைபாட நான் பார்க்கிறது என்னன்னா, அவர்கள் வந்து அரசியலை முன்வைக்கவில்லை. அவர்கள் வந்து அவங்க வந்தா 2021 நாங்க வந்தா என்ன நல்லது செய்வோம்? அப்படிங்கிற ஒரு வெல்ஃபேர் ஸ்கீம தான் முன்னாடி வச்சாங்க. மக்கள் அதுக்காக மட்டுமே பார்க்கறதில்ல. தமிழ்நாடு மக்கள் அந்த இதில கடந்துட்டாங்க. இது வந்து அன்னைக்கு பிரசாந்த் கிஷோரனுடைய ஒரு வழிகாட்டுதலாக இருந்தது. நீங்க என்ன பெனிஃபிட்ஸ் கொண்டு வருவீங்க? எக்கனாமிக் டெவலப்மெண்ட்ட பத்தி பேசுறது, நல்லாட்சி பத்தி பேசுறது, வளர்ச்சிய பத்தி இது வந்து வட இந்தியாவுக்கு தான் செல்லுபடியாகும்.
வட இந்தியால தான் அந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்குது. உணவுக்கோ அல்லது அடிப்படை வசதிகளுக்கு, கட்டமைப்பு வசதிகளுக்கான ஒரு தேவை அவங்களுக்கு இருக்குது. இப்ப பிரசாந்த் கிஷோரோட அங்க தான் செல்லுபடியாகும். பிரசாந்த் ரொம்ப நுணுக்கமா என்ன பண்ணாருன்னா, பாஜக எதிர்ப்பு அரசியல் தேர்தல்ல வெளிவராம பார்த்துக்கிட்டாரு. 2021ல. நாங்க வந்து கூட்டணி கட்சிகளுக்கு இப்ப தோழர் வேல்முருகன் அவருக்கு, ஆ அவரு ஜவாஹிருல்லா அவர்களுக்கு, இப்படி பலருக்கு நாங்க பரப்புரை செய்த போன பொழுது, கடந்த தேர்தல் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு பரப்புரை செய்ய போன பொழுது, அ அன்றைக்கு இருந்த அந்த பிரசாந்த் கிஷோரின் தலைமையில இருந்த அந்த அணி, எங்களோட பரப்புரை தடுத்தாங்க, பல இடங்கள்ல. சரிங்களா? இத நாங்க அப்பவே இத எச்சரிச்சு சொன்னோம். இது ரொம்ப தவறாக இருக்கு. தமிழ்நாடுங்கிறது கொள்கை அடிப்படையில தான் தேர்தல் எதிர்கொள்ளக்கூடிய மாநிலம். நலத்திட்டங்கள் அடிப்படையில பார்க்காதுன்னு சொன்னோம். 25 இது 26 தேர்தல்லயும் அதே நிலைப்பாடு தான் எடுத்தாங்க. இப்ப நாங்க என்ன வளர்ச்சி திட்டத்த குடுத்தோம்னு தான் பேசுனாங்க. நான் இப்ப எங்களுக்கு தெரிந்தவர்கள்ட்ட நாங்க சொன்னது ரொம்ப தவறான ஒண்ணு நிலைப்பாடா இருக்குது. இன்றைக்கு இருக்க முதன்மை முரண்பாடு என்னன்னு முரண்பாட முதல்ல பேசுங்க. வளர்ச்சி திட்டங்கள், நலத்திட்டங்கள் அப்படிங்கிறது என்னைக்குமே தேர்தல் தமிழ்நாட்டு தேர்தல் பொறுத்தவரைக்கும், தமிழ்நாட்டு தேர்தலில மையப்பொருள் அல்ல. நீங்க 60கள்ல இருந்து நீங்க பார்த்துட்டீங்கன்னா, திமுக ஆட்சி காலத்துல இருந்து பார்த்தீங்கன்னா, நலத்திட்டங்கள் வரிசையா திமுகவோ, அதிமுகவோ, அண்ணாவோ, கலைஞரோ, ஜெயலலிதாவோ, எம்ஜிஆரோ மாத்தி மாத்தி குடுத்து தான் இருக்கிறாங்க. அதனால நலத்திட்டங்கள் வராதுங்கிறதோ, இலவச திட்டங்கள் கிடைக்காதுங்கிறதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. மக்கள் நல்லாவே தெரியும். 2 பேரும் ஏதோ ஒண்ணு மாத்தி மாத்தி குடுப்பாங்கன்னு தெரியும். அதே வந்து மக்கள் பார்க்கல. 2வது வந்து மக்கள் வாழ்நிலைங்கிறது கடந்த 40 50 ஆண்டு காலத்துல மாறி இருக்குது. நீங்களே தானே சொல்றீங்க, திராவிட மாடல்ல தமிழ்நாடு வளர்ந்திருக்குன்னு சொல்றீங்கல்ல. அப்ப சமூக நிலையில பொருளாதாரம் என்பது வளர்ந்து சமூக சோஷியோ சமூகத்துல எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் மாறி மாறி இருக்கு. இருக்கு இல்லையா? அப்ப அதற்கு இடத்துல நீங்க இப்ப இருக்கிற ஆஸ்பிரேஷன்ஸ் வேற இல்ல. நான் இன்னும் ரூ. 1000 மாதம் தர்றேன் அப்படிங்கிறத வந்தோ, இலவசமா பஸ் தர்றேங்கிறதோ, மக்களுக்கு வந்து அது ஒரு பெரிய ஆஸ்பிரேஷனல் எலிமெண்ட் கிடையாது. தேவை. அது ஒரு அரசு கொடுக்கக்கூடிய உதவி என்பதுல மகிழ்ச்சி அது. ஆனா அது வந்து எனக்கு தேர்தலுக்கான ஒரு முழக்கம் கிடையாது. அது தேர்தலுக்கான முழக்கம் கிடையாது. அதுவே பெரிய அளவுக்கு முழக்கமாக முன்வைச்சது என்பது, பெண்கள வந்து நாங்க கவர்ந்துட முடியும், எடுத்துற முடியும் அப்படின்னு யாரோ தவறான ஒரு பரப்புரைய நம்ப வச்சிருக்கிறாங்க அவங்க. சரிங்களா? இதுதான் அதுல நடந்தது. இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த தேர்தல் பார்த்துங்க 2026 தேர்தல்ல எத்தனை பிரச்சாரகர்கள் திமுக சார்புல இறக்கப்பட்டாங்க? தமிழ்நாடு முழுவதும் போனவங்க. முதலமைச்சர், துணை முதலமைச்சர் தாண்டி பெருசா யாருமே இல்ல. என்ன கொள்கைகள் பேசப்பட்டது? துணை முதலமைச்சர் என்ன பேசினாரு? எடப்பாடியார் குறித்தான ஒரு 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 எதிர்வினைகள் மட்டும் தான் அது இருந்தது. அது அல்ல அரசியல். சரிங்களா? இன்னைக்கு திமுக, அதிமுகக்கான ஒரு இடமா மட்டும் இருந்தது. விஜய் யாரு விமர்சிச்சு பேசினா? விஜய் யாரு வந்து சேலஞ்ச் பண்ணா? பொது வெளியில இல்ல. விஜய் வந்து இவங்க 2 பேத்தையும் எதிர்த்து பேசினாரு. இவங்கள்ல இருந்து யார் விஜய சேலஞ்ச் பண்ணாங்க? விஜய் யார் ஒரு எதிர்த்து கேள்வி கேட்டாங்க? பொருட்டா எடுத்துக்கல. தவறு தானே! ம். நீங்க வந்து அது என்னன்னா, அவருடைய கொள்கை விவாதங்கள் நேரடி விவாதத்துக்கு வர வச்சிருக்கணும்ல. அவரு ஆற்றலா வர்றாரு, கூட்டத்த தட்டி காமிக்கிறாரு. அரசியல் யார் வேணா இருக்கட்டும். அவங்கள இக்னோர் பண்றதுல, நீங்க கடந்து போறதுனால நீங்க அரசியல்ல வந்து வென்றுட முடியாது. நீங்க எவ்வளவு சிறியவராக இருந்தாலுமே, அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது. இல்லையா? அப்ப அவர் முன்னாடி நீங்க ஒரு அரசியல் கேள்வி வெளிப்படையான விவாதத்த வந்து திமுக வைத்திருந்ததுன்னு வச்சுக்கோங்க. அதிமுக வைத்திருந்ததுன்னு வச்சுக்கோங்க. அவர் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்திருக்கும் இல்லையா? எதிராளிய குறைச்சு மதிப்பீடு செய்துட்டாங்களோ? இல்லைங்க. அரசியல் களத்துக்குள்ள ஜனநாயக தளம்னு ஒண்ணு இருக்குல்ல. யாரா இருந்தாலும் நீங்க பதில் பேச இப்ப நீங்க சீமான் இருந்தாரு. பெரியார பத்தி அவதூறு அவ்வளவு மோசமா கீழ்த்தரமான அரசியல் பேசினார். திமுகல இருந்து யார் பேசினா? என்ன எதிர்வினை நடந்தது? இப்ப இது மக்கள்ட்ட அப்படியே விட்டுருவீங்களா? ஏன்னா தேர்தல் கணக்க நம்ம போட முடியாது. பதில் பேசணும். பதில் பேசணும். சரிங்களா? மேல் மட்டத்துல பேசுறதுனால என்ன குறைஞ்சிற போறோம்? என்ன குறைஞ்சிரும்? அது யார் அந்த தன்மைய வளர்த்து விட்டது? நம்ம தரம் நம்ம தரத்துக்கு நம்ம அவங்க லெவலுக்குள்ள பேசலாமா? அப்படின்னு. விஜய் பேசுறாரு. உங்கள ஏத்துக்கு இது பண்றாரு. சரி வாங்க நேரா விவாதத்துக்கு போவோம். உங்க வேலை திட்டம் என்னன்னு சொல்லுங்க. எங்க வேலை திட்டம் என்னன்னு சொல்றோம். நாங்க எப்படி சமூகத்த பார்க்குறோம்னு சொல்றோம். நீங்க என்ன பிரச்சனைய எப்படி பார்க்குறேன்னு சொல்லுங்க. பேசுவோம். இவ்வளவுதானே. அவர் வெளிய வந்து தானே ஆவணும். அவர் பேட்டியே தரலையே. விஜய் 2 வெற்றி ஆண்டுகள்ல பெற்றாரு. வெற்றி பெற்றதுக்கு பிறகும் அவரு இல்ல எந்த இடத்துல ஊடகத்த சந்திக்க முடியல அப்படிங்கிறப்போ வந்து அது அது மோடி சந்திக்கிறது இல்ல. இப்ப ஊடகங்கிறது ஜனநாயகத்துல ஒரு ஒரு முக்கியமான தூண். அங்க தான் நீங்க உங்க கருத்துக்கள வெளிப்படுத்த வேண்டிய இடம் இருக்குது. விவாதிக்க வேண்டிய இடம் இருக்குது. அந்த விவாதத்துக்கு நீங்க வெளிப்படையா அவங்க வந்து அப்படிலாம் அழைக்கவே இல்ல. அப்ப அதனால விஜய்க்கு விஜய்க்கு யாருமே பதிலே சொல்லல. இப்ப என்ன பண்ணாங்கன்னா, அதிமுக, பாரதிய ஜனதா கட்சி, சீமான் இவங்க இவர்கள் திமுக விமர்சிச்சு என்ன இல்ல பேசினாங்களோ, விஜய் அன்டெஸ்டட்ன்னு நெனச்சு ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்களோ?
இல்ல. அது என்னவா இவங்க பண்ணுனாங்க அப்படிங்கிறது உங்களை போன்ற ஊடகங்கள் தான் கேட்டு சொல்லணும். ஆனா நாங்க பார்க்குற விஷயத்துல அரசியல் களத்துல எல்லாமே அரசியல் களம் தானே. பெருசோ, சிறுசோ அப்படிலாம் ஒண்ணும் சொல்ல முடியாது இப்ப. நீங்க எல்லாத்துக்கும் பதில் பேச தான் ஆகணும். ஒரு ஒரு கருத்து உங்களுக்கு எதிரா வருதுன்னா, நீங்க பதில் பேசி தான் ஆகணும் அதுல. அது ஜனநாயகமா தானே நான் பார்க்குறேன். அப்படிதான் இப்ப நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, என்ன நடந்ததுன்னு பார்த்தா, இப்ப திமுகவுக்கு எதிராகவோ, திராவிடத்திற்கு எதிராகவோ பேசக்கூடிய பல்வேறு கருத்துக்கள் எடுத்துக்குவோம். பிஜேபி பல அவதூறுகள பேசிட்டே இருக்கும். சீமான் பொய்யா பேசிட்டே இருப்பாரு. சரிங்களா? அதிமுக சில கேள்விகள் எழுப்பும். சரிங்களா? இப்படி இருக்க இது தவிர இவர்கள் செய்த தவறுகள். இது எல்லாமே சேர்ந்து மக்கள் என்னவாயிட்டாங்கன்னா, இப்ப உதாரணமா பார்த்தோன்னா, சாராய கடைய மூடுவது குறித்து இவங்க ஒரு வாக்குறுதி முதல்ல குடுத்தாங்க. சாராய கடைக்கு எதிரான போராட்டம், இவங்க ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி தீவிரமா நடந்த போராட்டம். சசி பெருமாள் இறந்து போனார். சரிங்களா? அப்ப மக்கள்ட்ட அந்த கோரிக்கைகள் நினைவுல இருக்குது. அரசியல் இயக்கங்கள்லாம் அதுல இருக்கிறோம். அப்ப அந்த அழுத்தத்துல தான் நீங்க ஆட்சிக்கு வர்றீங்க. நீங்க வாக்குறுதி குடுக்குறீங்க. ஆனா, அது குறித்து நடைமுறைப்படுத்தல. ஆனா, மக்கள் மனதுல அது இருக்குது. அந்த பிரச்சனை இன்னும் தீர்க்கப்படாத பிரச்சனையாக இருக்குது. அப்ப தீர்க்கப்படாத கோரிக்கைகள் உங்க மேல அவநம்பிக்கை வருது. இந்த சமயத்துல அவதூறுகள் உங்க மேல பேசப்படக்கூடிய அவதூறுகள் வருது. தீர்க்கப்படாத கோரிக்கைகளும், அதுல வைக்கக்கூடிய ஒரு எதிர்ப்பும், நீங்க சிப்காட் திட்டத்துக்கோ, 8 வழிச்சாலை விஷயத்திலோ நீங்க செய்த விஷயங்கள், ஸ்டெர்லைட்ல நீங்க அவங்க பண்ண குற்றத்துக்கு நீங்க நடவடிக்கை எடுக்காமல் போனது. சரிங்களா? இப்ப இது எல்லாமே சேர்ந்து என்ன ஆகுதுன்னா, ஒரு பக்கம் நியாயமான எதிர்ப்புகள். இன்னொரு பக்கம் அவதூறுகள். இப்ப இவங்க பேசக்கூடிய பல பல கருத்துக்கள் வந்து அவதூறுகளையும் சேர்ந்து தான் பேசுறாங்க. அவதூறுகள உண்மைன்னு நெனச்சுக்கிறாங்க. உண்மையான கோரிக்கைகளையும் பேசுறாங்க. அவதூறுகளையும் சேர்த்து பேசுறாங்க. இது எல்லாமே சேர்ந்து இப்ப ஊழல ஒழிக்கிறதுன்னா, ஊழல பத்தி சீமான் பேசுறாரு, மத்தவங்க பேசியிருக்காங்கன்னா, சரி ஊழல சீமானால ஒழிக்க முடியாது. அதிமுக ஒழிக்க முடியாது. பிஜேபி ஒழிக்க முடியாது. ஏன்னா இவங்க எல்லாம் ஊழல் பண்றக்கூடிய ஆட்கள். சரி ஊழல் ஒழிக்கிறதுக்கு இதுவரைக்கும் அந்த தளத்துல இல்லாத ஒருத்தர் இருக்கிறாரு. சரி அவருக்கு போயிருவோம். சரிங்களா? பெண்களுக்கான பாதுகாப்பு இல்ல. அப்படின்ற பிரச்சாரத்த பெருசா எடுத்தாங்க. பிஜேபி ஆட்சியில பெண்கள் நிலை என்ன இருக்குன்னு இந்தியா முழுக்க நடக்கிறத நம்ம எல்லாரும் பார்த்து தான் இருக்கிறோம். அதிமுக ஆட்சியில பொள்ளாச்சி பிரச்சனை வந்தது. சீமான்ட்ட பாலியல் வழக்கு வந்திருக்குது. அப்ப பெண்கள் மீதான வன்முறை அப்படின்றதோ, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லன்னு இந்த கட்சிகள்லாம் பேசினப்ப, அந்த விஷயத்த கையில எடுத்துட்டாங்க. ஆனா, பெண்கள் மீதான பிரச்சனைக்கு இவன் தீர்ப்பு தர முடியாதுங்கிறத அவங்க நெனச்சுட்டாங்க. முடிச்சுட்டாங்க. புரியுதுங்களா? பாலியல் வழக்க வச்சுட்டு சீமான் எப்படி தீர்வு தருவாரு. பொள்ளாச்சி பிரச்சனைய வச்சுட்டு எப்படி அதிமுக தீர்வு தரும்? ஊர் முழுக்க பெண்கள் மீதான வன்முறைய பிஜேபி பண்ணிட்டு, எப்படி பெண்களுக்கான பாதுகாப்பு தர முடியும்? அதனால பெண்கள் தெளிவா என்ன பார்த்தாங்க? இவங்க 3 பேர் இவங்க சொல்ற விஷயத்த கையில எடுத்துக்கிட்டாங்க. சரிங்களா? இவங்க வந்து இது ஒரு பெரிய பூதாகரமா ஒரு பிரச்சனைய வந்து வெளிய வச்சு பெரிய பிரச்சாரம் பண்ணாங்க இல்லையா? அந்த பிரச்சாரத்த கையில எடுத்துக்கிட்டாங்க. தீர்வு வேற இடத்துல பார்த்தாங்க. சாராய கடைய பத்தி அவங்க பேசுனாங்க. அதிமுக சாராய கடை நடத்தியிருக்குது. பிஜேபியும் அந்த சாராயம் குடிச்சிட்டு போகக்கூடிய ஆள பார்த்துட்டு இருக்கிறாங்க. சீமான சொல்ல வேண்டியதே கிடையாது. கள்ளு குடிச்சு தான் கல்லூரிக்கு போறேன்னு சொல்றாப்புல. அவர் பேசல, நான் பேசல. அவர் சொன்னது. அப்ப இவங்க எப்படி சாராய பிரச்சனை ஒழிப்பாங்கன்னு தானே பெண்கள் பார்ப்பாங்க. அப்ப இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. இந்த பிரச்சனைகள் இவங்க சொன்ன பிரச்சனைகளுக்கு நீங்க அதத்தான் அவர் அறுவடை பண்றாரு. இல்ல மாற்றா யோசிச்சிருக்காங்கன்னு சொல்றப்போ, அந்த மாற்றுன்னு சொல்ற அந்த தலைவர் பெருசா வந்து எந்த அவர் இத மாற்றத்தையுமே பத்திலாம் எதுவுமே பேசல. பேசல. ம். அவருக்கு இது தெரியாது. இதெல்லாம் அறுவடையா தனக்கு வருங்கிறதெல்லாம் அவருக்கு தெரியாது. அவர் அப்படி பண்ணவே அவர் என்ன பண்ணாருன்னா, ஒரு திரையுலகத்துல இருக்கிறதுனால, ஒரு படத்த வந்து ட்ரெய்லர்ங்கிறது என்னது இதுல? ஒரு சின்னதா ஒரு அத பத்தியான ஒரு கியூரியாசிட்டி கிரியேட் பண்றது. ஒரு ஆர்வத்தை தூண்டுறது. அந்த படத்த போய் பார்க்கணும், முழுசா பார்க்கணும். ஒரு ஆர்வத்த தூண்டுகின்ற வேலைய 2 வருஷமா செஞ்சாரு. தன் மீதான ஆர்வத்த மெயின்டெயின் பண்ணிட்டே இருந்தார் 2 வருஷமா. அவருக்கு அது தெரியுது. 35 வருஷமா மக்கள சந்திக்காதவர். 35 வருஷமா நம்ம யாருமே அவர பார்த்தது இல்லைல்ல. இல்லையா? ஒரு திரையில மட்டும் தானே பார்த்திருக்கோம். அப்ப அவர் மேல ஒரு கற்பனையா நம்மளுக்கு ஒரு இமேஜ் இருக்குது. ஒரு அன்பு இருக்குது. இல்லைங்களா? எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா? அத வந்து அவர் 2 வருடமா இந்த எதிர்பார்ப்பை பில்ட் பண்ணிட்டே இருக்கிறாரு. அப்போ 2 வருடமா அந்த மக்கள் என்ன பண்றாங்க, ஒரு பெரிய திரைப்படம் வரப்போகுதுங்கிற மாரியான ஒரு இதோட போய் நிக்கிறாங்க. அந்த சமயத்துல இந்த பிரச்சனைகள்லாம் பேசப்படும் பொழுது, இப்ப இவங்க பேசின இந்த பிரச்சனைகள்லாம் விஜய் பேசல. புரியுதுங்களா? மேலோட தொட்டு காமிச்சுட்டு போனாரே ஒழிய, வேற ஒண்ணும் இல்ல. வந்த கூட்டம்லாம் அவர பார்த்து சந்தோஷமான வந்த கூட்டம். பிரச்சனைய பேசினது இவங்க. ம். அறுவடை பண்ணது விஜய். அவர். அப்ப அதனால நீங்க இத திமுக கையாண்டிருக்கணும். கையாளல. திமுக ட்ட இருந்த தவறுகள் இருக்குல்ல. நியாயமான அவங்க செய்த அந்த அவரோட தவறுகள் மேல நியாயமான கோவங்கள் இருக்கு இல்லையா? அதற்கு பதில் தேவைப்படுதுல்ல. அப்ப இதெல்லாம் சேர்ந்து ஒரு எதிர்பாராத ஒரு விளைவுகள் வந்து குடுக்குது. இதுல ஆனா இந்த வெற்றியில விஜயினுடைய வெற்றியில பார்ப்பனர்கள், உயர் சாதியினர் ஒரு சிலர் வந்து மிக அளவுக்கு கொண்டாடுறாங்க. மிகுதியா கொண்டாடுறாங்க. சில பேர்லாம் வந்து வீடியோ போட்டத பார்க்க முடிஞ்சது. "சனாதனத்த ஒழிப்புன்னு சொன்னீங்களேடா, இப்ப வாங்கடா" அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும்.
திராவிடம் அவ்வளோதான் முடிஞ்சுச்சு, கழகங்கள் இல்லாத தமிழ்நாடு ஆக்கிட்டோம், இனிமேல் அவ்வளோதான் அப்படின்னு சொல்றதெல்லாம் சிலாயித்து சொல்றாங்கல்ல. ம். அதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது? இப்ப 234 தொகுதியில திமுக திராவிடத்தை ஏற்றுக்கொண்ட அமைப்பு, திராவிட அமைப்பு. அதிமுக திராவிட அமைப்பு. தமிழக வெற்றிக் கழகம் திராவிட அமைப்பு. விடுதலை சிறுத்தைகள் திராவிடத்தை ஏற்றுக்கொண்டது. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட இயக்கம். கம்யூனிஸ்டுகள் திராவிடத்தை மறுக்கல. இஸ்லாமிய அமைப்புகள் திராவிடத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். 234 தொகுதியில 233 தொகுதியில ஜெயிச்சிருக்கு இந்த கருத்தியல். இல்லையா? ஒரே ஒரு இடத்துல பிஜேபி ஜெயிச்சிருக்கு. இதுதான் முடிவு. இதுதான் பிஜேபிக்கான மரியாதை. இவங்க என்னென்ன வேலைய பார்த்தானுங்க? பெரியார் சிலைய உடைப்போம்னாங்க. திருப்பரங்குன்றம் தீபம் ஏத்துவோம்னு சொன்னாங்க. கலவரத்த உருவாக்குனாங்க. இங்கே நம்மளுக்கான கல்வி நிதிய நிறுத்துனாங்க. மத்த வேலைகள நிறுத்துனாங்க. மத்த மசோதாக்கள வரவிடாம நிறுத்துனாங்க. நம்மளுக்கான எத்தனை நெருக்கடிகள பிஜேபி உருவாக்குச்சு. அங்க மத மாற்றம் நடக்குதுன்னு சொல்லி அந்த பள்ளிக்கூடத்த ரொம்ப மோசமா பிரச்சனையா மாத்துனாங்க. அண்ணாமலை 24 மணி நேரமும் டிவில காமிச்சிட்டு இருந்தாங்களா? அவர் உட்கார்ந்தா, எந்திரிச்சா, பல்லு விளக்குனா, குளிச்சா, மூஞ்சிய தொடச்சா, எல்லாமே அண்ணாமலை டிவில. அண்ணாமலை ஒரு போராட்டத்தையும் செய்யல. ஒரு இடத்துல கூட ஒரு போராட்டம் இல்ல. ஒரே ஒரு போராட்டத்துக்கு வந்தாப்புல போலீஸ் கைது பண்றோம்னா ஆட்டோ புடிச்சு ஒரு தப்பிச்சு ஓடிட்டாரு. சரியா? அப்ப எந்த இதையுமே செய்யாம 24 மணி நேரமும் சேனல்ல இருப்பீங்க. உங்களுக்காக வந்து மோடி நேரா வருவார். திருப்பரங்குன்றம் போவாரு. சாஷ்டாங்கமா விழுவாரு. நீங்க மோடி வந்தாரு. திருப்பரங்குன்றம் போனாரு. 4 கூட்டத்த நடத்தினாரு. அமித்ஷா வந்தாரு. கூட்டத்த நடத்தினாரு. ஃபட்னாவிஸ் வந்தாரு. இத தவிர யோகி அங்கிருந்து பேசினாரு. எத்தன பேர கொண்டாந்து இறக்குனீங்க பிஜேபில? இத தவிர அதிமுக கூட்டணிங்கிறது போன 2021ல இருந்தது. இப்ப என்னவா மாத்துனீங்க? அது பிஜேபி கூட்டணின்னு மாத்துனீங்க. என்டிஏ கூட்டணின்னீங்க. ஒரு 4 சீட்டு தான் போன தேர்தல்ல ஜெயிச்சீங்க. சரியா? அப்படிப்பட்ட ஒரு சின்ன கட்சி, அதிமுகன்ற பெரிய 30 ஆண்டுகள் ஆட்சியில இருந்த கட்சிய டெல்லிக்கு வரவழைச்சு கூட்டணி பேசுனீங்க. டெல்லிக்கு எடப்பாடிய வர வச்சு கூட்டணி பேசுனீங்க. அது அதிமுக கூட்டணிங்கிறது என்டிஏ கூட்டணின்னு மாத்துனீங்க. எடப்பாடியார முதலமைச்சரா அறிவிக்க முடியாதுன்னு சொல்லி தவிர்த்தீங்க. இத்தனையும் செஞ்சு, இத்தனை அலப்பறையும் செஞ்சு, சரிங்களா? எஸ்ஐஆர்ல வந்து கிட்டத்தட்ட 79,00,000 வாக்குகள நீக்குனீங்க. எல்லா அழிச்சாட்டியமும் செஞ்சு ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஜெயிச்சுட்டு, என்ன சனாதனம்னு பேசி, நீதிபதிய வச்சு அழுத்தத்த குடுத்து, கவர்னர வச்சு அந்த ஆள் மூச்சுக்கு 300 தடவ சனாதனம் பேசி, இருக்கிற கோயில்ல போய் அழிச்சாட்டியம் பண்ணி, இங்க இருக்கக்கூடிய மக்கள எல்லாம் கொச்சப்படுத்தி, இழிவுபடுத்தி, இத்தனையும் நீ செஞ்சு 234ல ஒரே ஒரு இடத்துல மட்டும் அதுவும் அதிமுக போட்ட பிச்சையில ஜெயிக்கிறேன்னா, சனாதனமா ஜெயிச்சதீங்க? திராவிடம் தான் ஜெயிச்சது. ஆனா அவங்க விஜய திராவிடம் தான். கொண்டாடுறதுக்கான காரணம் என்ன? வேற ஒண்ணுல விட விஜய தான் பக்கம் இழுக்கணும்னு விரும்புறாங்க. இந்த ச இந்த 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 சமயத்துல தான் திமுக, அதிமுக தொண்டர்கள், நீங்க மக்கள் மேல வெறுப்ப கக்குறத வந்து விட்டுட்டு, அல்லது விஜய் மேல வெறுப்ப கக்குறத விட்டுட்டு, தமிழ்நாட்டோட அரசியல் எதிர்காலத்த பார்க்கணும். தமிழ்நாடு அரசியல் எதிர்காலத்த பார்க்கணும். நீங்க நான் பிஜேபி இத்தன தோத்துருக்கு. 40 சீட்டு தாமரையோட சின்னத்துல நிக்கிறதுக்காக எல்லா அழுத்தத்தையும் குடுத்தேன். 40 சீட்ல நின்னு ஒரு இடத்துல மட்டும் தான் ஜெயிச்சிருக்க நீ. ஒரு இடத்துல ஜெயிக்க விட்டாங்க. அது மக்கள் யாரும் கண்காணிக்காது, கவனிக்காம விட்டாங்க. அதான் விஷயம். இல்லன்னா அங்கேயும் முடிச்சு விட்டுருப்பாங்க உன்ன. நயினார் நாகேந்திரன் எவ்வளோ பேசினாரு. தமிழிசை அக்கா எவ்வளோ பேசுச்சு. எல்லா பார்ப்பனர்களும் சேர்ந்து போய் கொண்டாடுனீங்க. இல்லையா? எல்முருகன தோல்விக்கே பிறந்த முருகன் அவரு. எல்முருகன வச்சு எத்தன அழிச்சாட்டியம் பண்ணீங்க. இப்ப இதெல்லாம் இல்லாம மொத்தமா துடைத்தெடுத்திருக்கிறாங்களா இல்லையா மக்கள்? அப்ப இந்த இடத்துல வந்து எனக்கு விஜய் புடிக்குது, அ திமுக புடிக்குது, அதிமுக புடிக்குது. இத மக்கள் சொல்ட்டான். பிஜேபி புடிக்குதுன்னு சொல்லலையே. நீங்க வந்து அதிமுக ஒண்ணும் மோசமா பெர்ஃபார்ம் பண்ணல. இல்லைங்களா? 53 இடத்துல அவங்க வந்திருக்கிறாங்க இல்லையா? அ அப்படியும் கூட உன்னால சீட்டு ஜெயிக்க முடியல 4 சீட்டு. 4 சீட்டு நீ நீ நினைக்கிற நீ ஆர்எஸ்எஸ் ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய கன்னியாகுமரியில ஜெயிக்க முடியல உன்னால. இல்லையா? மதுரையில கலவரம் பண்ணியே. திருப்பரங்குன்ற தொகுதியில முடியல. சரி கோயம்புத்தூர்ல பண்ண முடியல. இப்ப இத்தனையும் பண்ண முடியாம ஓஞ்சு போன ஒரு கட்சி பிஜேபி கட்சி. எங்க சனாதானம் ஜெயிச்சது? தூக்கி போட்டு மிதிச்சுட்டாங்க கால்ல மக்கள். உன்ன தேர்ந்தெடுக்கலைல்ல. மக்கள் உன்ன தேர்ந்தெடுக்கலைல்ல. அவ்வளவுதான் விஷயம் இன்னைக்கு. அதனால இத வந்து நம்ம தெளிவா பேசி ஆகணும். இங்க இருக்கிற போட்டி அரசியல் திமுக, அதிமுக, தாவேக போட்டிலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். பிராமண கடப்பாறைன்னு தூக்கிட்டு வந்த சீமான தூக்கி மிதிச்சு தூக்கி போட்டாங்க. சரிங்களா? நீ கடப்பாரையும் காப்பாத்தல, கோட்டையும் தகர்க்கிறதுக்கான எந்த வேலையும் செய்யல. குட்டிச்சுவர் அவர்தான். தமிழ்நாட்டினுடைய அருமையான ஒரு அரசியல் தளத்த 15 ஆண்டுகளா வீணடிச்சது சீமான். அத அவர் கடைசியில அவரு அறுவடை பண்ணிட்டாரு. பிஜேபி என்ன பண்ணுச்சு? ஒண்ணுமே பண்ணல. நீ பிரதமரையே கூட்டு வந்து சாஷ்டாங்கமா முருகன்ட்ட கால்ல விழுக வச்சு என்ன ஆச்சு? முடிஞ்சது எல்லாமே. நான் அதுல எனக்கு மகிழ்ச்சி. தாவேகா
தொண்டர்கள் வந்து ரிஜெக்ட் பண்ண வச்சிருக்காங்களா பிஜேபிய? இல்லையா? அந்த 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 தாவேகாவுடைய விஜயோட ரசிகர்கள் மதவெறி ஏத்துக்கல இல்ல இல்லையா? மதவெறி ஏத்துக்கல இல்ல. பிஜேபி ஏத்துக்கல இல்ல. அதுதாங்க தமிழ்நாடு. ஜோசப் விஜய்ன்னு சொன்னத ஏத்துட்டான்ல. அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லல்ல. இவன் பாவாடை, ரைஸ் பேகு, அரிசி மூட்டைன்னு எவ்வளோ அசிங்கப்படுத்தி இவன் பேசியிருக்கிறான். எச் ராஜாலருந்து. நீ சொன்ன பாவாடைன்னு சொன்னவர் தான்யா வந்திருக்காரு. நீ அரிசி மூட்டைன்னு சொன்னவன் தான்டா வந்திருக்காரு. கன்வெர்ட்ன்னு சொல்லுவியே. மதமாற்றமான அவங்க தான் வந்திருக்கிறாங்க. நீ என்னத்த பண்ண? தமிழ் மக்களுக்கு யார தேர்ந்தெடுக்க கூடாதுங்கிறதுல தெளிவு இருந்தது. அந்த அந்த இடத்த நான் வந்து பார்க்குறேன். அப்படிதான் நாங்க வந்து பார்க்குறோம். அதனால வந்து இவனுங்க பிஜேபிக்காரன் சொல்ற நிலைமைலாம் ஒண்ணும் இல்ல. பிஜேபி மொத்தம் குழி தோண்டி புதைச்சு விட்டாய்ங்க மக்கள். நன்றி. நிறைய விஷயங்கள பகிர்ந்திருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி தோழா. நன்றி.